Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, துதி ஆராதனைக்கும் உரியவரே. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, துதி ஆராதனைக்கும் உரியவரே. சேரக்கூடாத ஒளியில் இன்றும் என்றும் வாசம் செய்பவரே. சேரக்கூடாத ஒளியில் இன்றும் என்றும் வாசம் செய்பவரே. யெகோவா எலோஹிம், யெகோவா அடோனா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம். யெகோவா எலோஹிம், யெகோவா அடோனா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம். பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 66ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். You let men ride over our heads. We went through fire and through waters. Yet you have brought us out of a place of abundance. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது தேவ சமூகத்தில் தான் பட்ட நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து இளைப்பார பண்ணினீரே. ஆசீர்வாதமான இந்த நாளிலே பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியை பலவிதமான அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, தத்தளிப்போடு கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தேவ ஊழியக்காரர் மூலமாக என்று ஆவலோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை, உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய நலத்தையும் வளத்தையும் விரும்புகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். என்னாகமம் 24:1 இவ்விதமாக சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 3 யோவான் 2 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்! நீங்கள் சுகமாய் நலமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் அருகில் உள்ளவர்களை பார்த்து தைரியப்படுத்துங்கள். நீங்கள் சுகமாய் வளமாய் இருப்பீர்கள், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஏசாயா 58:11 பாருங்கள், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். The Lord will guide you continually. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை, செழிப்பை என் தேவன் தருவது தேவ சித்தமாயிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பஞ்சம் பரதேசிகளாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் எல்லா விதமான சுகத்தையும் வளத்தையும் நலத்தையும் பெற்று அனுபவிப்பது தேவ சித்தமாயிருக்கிறது. ஏசாயா 44:3 வாசிக்கும் பொழுது, உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனுடைய அற்புதமான கிருபையின் கரத்தில் அடங்கி நிறுங்கள். தற்போது இருக்கிற சூழ்நிலை பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர்
என்று சங்கீதக்காரர் துதிப்பது போல நீங்கள் துதிப்பீர்கள். கர்த்தர் யாரை செழிக்க பண்ணுகிறார்? பல காரிய வேதம் சொல்கிறது. 3 காரியத்தை சொல்கிறேன். நல்லவன் செழிப்பான், நம்புகிறவன் செழிப்பான், நாட்டப்பட்டவன் செழிப்பான். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன். நம்பர் 1, நல்லவன் செழிப்பான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நீதிமொழிகள் 11:28 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. The righteous shall flourish as a branch. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதிமான்களை தழைக்க பண்ணுகிற அற்புதமான தேவன் நாம் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கண்கள் பூமியில் எவ்விடத்திலும் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறதாம். ஆதியாகமம் 6:8 சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? கர்த்தரின் பார்வையில் நோவா நீதிமானாயிருந்தான். ஆதியாகமம் 7:1 பாருங்கள். இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமானை செழிக்க பண்ணுகிற அற்புதமான தேவன். சங்கீதம் 92:12 பாருங்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமான் என்றால் யார்? அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தன்னுடைய பாவ சாபங்கள் இவைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயமுடையவன். அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார். இந்த நம்பிக்கையை யார் விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவ சாபங்களை நிமிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகி இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவை நம்புகிற விசுவாசிக்கிற யாவரையும் அவர் நீதிமான்களாக்குகிறாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நீதிமொழிகள் 10:6 சொல்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பாவ சாபங்கள் எதுவா இருந்தாலும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பாவ சாபங்களை மன்னிக்கிற, அவைகளை எல்லாம் அகற்றுகிற வல்லமை கொண்ட ஒரே அன்பு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து. காரணம், அவர்தாமே மனிதனுக்காக மனிதனை தேடி வந்து மனிதனுக்காக உயிரை கொடுத்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த அற்புதமான அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புவீர்களானால் உங்கள் பாவ சாபங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், நல்லவன் செழிப்பான். நம்பர் 2, நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28:25 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But those who trust in the Lord will prosper. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். உலகத்திலே இன்றைக்கு பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. இந்த வேளையிலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. 115 சங்கீதம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் செழிக்க பண்ணுவாராம். 115 சங்கீதம் 14 வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தரை மட்டும் நம்புங்கள். காரணம், கர்த்தரை நம்புகிறவன் உண்மை உள்ளவனாயிருப்பான், உத்தமம் உள்ளவனாயிருப்பான். ஆகவேதான் கர்த்தரை நம்பு என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 28:20 பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த காலை வேளையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற மனுஷனுடைய உள்ளத்துல உண்மை இருக்கும். ஆகவே தான் உண்மை உள்ளவனை பரிபூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். எரேமியா 17:7 வாசியுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். செழிப்பான வாழ்க்கை எதனாலே? கர்த்தரை நம்புகிறதுனாலே. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களாக கூட இருக்கலாம். இருக்கிற இடத்திலே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையாய் சொல்லி பாருங்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷனை அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்வதற்கு இன்றைக்கும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஈசாக்கு கர்த்தரை நம்பினான், ஆகவேதான் கர்த்தர் அவனை செழிக்க பண்ணினார். ஆதியாகமம் 26:13 சொல்கிறது, அவன் வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. மூன்றாவது, நாட்டப்பட்டவன் செழிப்பான் என்று சொன்னேன். சங்கீதம் 92:13 பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Those that be planted in the house of the Lord shall flourish in the court of a God. Amen. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். சங்கீதம் 92:15 பாருங்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். செழிப்பு எதனாலே? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற அனுபவத்தினாலே. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப சகோதரா, உன் இளம் வயதில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால், அன்பு தங்கச்சி, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால், அவருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவீர்களானால், கர்த்தருடைய கிருபையிலும் வார்த்தையிலும் நாட்டப்படுவீர்களானால், உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. செழிப்பு என்பது எதன் அடிப்படையிலே? தேவனுக்குள் இருக்கிற வைராக்கியத்தின் அடிப்படையில். ஆலயத்திலும் ஊழியத்திலும் பரிசுத்த காரியத்திலும் நீங்கள் வைராக்கியமாய் நாட்டப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். மத்தேயு 6:33 அதை தான் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:10 அப்படிதான் சொல்கிறது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்கள் என்பது அதனுடைய அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் வேர் கொண்டவர்களாயிருங்கள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாயிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற சபையில உண்மையும் உத்தமமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரரோடு இணைந்து கொள்ளுங்கள். பொல்லாத பிசாசு உங்களை வேரோடு பிடுங்குவதற்கு அவன் செய்கிற முயற்சிகள், தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஊழியக்காரரை விட்டு கொடாதிருங்கள். அவர் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவராய் அழைக்கப்பட்டவராய் இருப்பாரானால் அவரோடு கூட இணைந்திருங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை நடத்துகிறவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாட்டப்பட்டவர்களாயிருங்கள். நீங்கள் செழிப்பீர்கள் என்பதை பரிசுத்த வேதம் இந்த வேளையில் நமக்கு சொல்லுகிறது. செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். யாரை கர்த்தர் செழிப்புள்ளவராய் மாற்றுகிறார்? நல்லவன் செழிப்பான், நம்புகிறவன் செழிப்பான், நாட்டப்பட்டவன் செழிப்பான். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனை, ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த தேவ செய்தியை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய விசேஷித்த கிருபையின் கரம் ஆளுகை செய்வதாக. உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.